ஹலோ ஆஸ்பிரண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம ரேஷியோ அண்ட் ப்ரப்போர்ஷன் விகிதம் மற்றும் விகிதாச்சாரம் இந்த டாப்பிக்கில் வந்து ஒரு ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். 5:6 ஈக்குவல் டு x:12 அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அதில் எக்ஸோட மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 5/6 ஈஸ்ட்டுன்னு கொடுத்தா எப்போதுமே 5/6ன்னு எழுதலாம். 5:6ம் 5/6ம் ஒன்று தான். 5/6 ஈக்குவல் டு என்ன எழுதலாம்னு பார்த்தீங்கன்னா x/12 அப்படின்னு எழுதலாம். இப்போ எக்ஸுக்கு என்ன வேல்யூன்னு நம்மளுக்கு தெரியுமா அப்படின்னா தெரியாது. அதான் நம்ம கண்டுபிடிக்கணும். அதனால் நம்ம என்ன பண்ணலான்னா குறுக்கு பெருக்கல் பண்ணிக்கலாம். அப்படி பார்த்தீங்கன்னா என்ன வரும்னா 6x ஈக்குவல் டு 12 × 5ன்னு வருமா? 12 × 5 அப்படின்னு வரும். இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன வரும்னா அந்த 6 கீழே கொண்டு போயிடலாமா? 12/5 / 6 அப்படின்னு நான் கொண்டு போயிட்டேன். இங்கே என்ன பண்ணலாம் அப்படின்னா ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணலாம். 6 1s are 6, 6 2ஆல் பெருக்குனா என்ன வரும்? 12 வரும். சரியா? எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு அப்போ என்னது 2 × 5 ஈக்குவல் டு 10 அப்படின்றது தான் எக்ஸுக்கான ஆன்சர். சரிங்களா? 10 அப்படின்றது தான் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். இந்த சம்மில் என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள். √3 போய்கிட்டே இருக்குது. இதோடைய மதிப்பை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கு நம்ம எப்படி மதிப்பை கண்டுபிடிப்போம் அப்படின்னு பார்ப்போம். முதல்ல √3 இன்ஃபைனைட்டாக போயிட்டுருக்கு. எத்தனை √3 இருக்குது அப்படின்னு நம்மளுக்கு தெரியாது. இந்த மாதிரி வரும்போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்த ஸ்டெப் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இது எனக்கு எவ்வளோ வரும்னு தெரியாது. அதனால் நான் என்ன பண்ண போகிறேன்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு √3 திரும்ப √3 அப்படின்னு போய்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி எடுத்து எழுதிக்கிறேன். சரியா? எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி எடுத்து எழுதியிருக்கேன். அடுத்த ஸ்டெப்பில் நான் என்ன பண்ண போகிறேன்னு பாருங்கள். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு √3ன்னு எழுதிட்டு உள்ள எவ்வளோ √3 இருக்குதுன்னு தெரியல. அதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா எக்ஸ் அப்படின்ற மதிப்பை எழுதலாம். ஏன்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன மதிப்பு? √3 போயிட்டே இருக்குது. அதை வந்து நான் எடுத்து எழுதியிருக்கேன் உள்ள. அந்த √3 அதுக்கு பதிலாக என்னென்னா எக்ஸ்னே நான் சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். அடுத்த ஸ்டெப்பு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பாருங்கள். இப்போ என்னென்னா இந்த பக்கம் எக்ஸ் இருக்குது, அந்த பக்கம் √3x இருக்குது. சரியா? இப்படி இருந்தால் சால்வ் பண்ண முடியாது. நம்ம என்னென்னா ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ணிக்கலாமா? அந்த மாதிரி ஸ்கொயர் பண்ணுறேன். ஸ்கொயர் பண்ணால் x² வரும். இந்த பக்கம் ஸ்கொயர் பண்ணால் ரூட்டு கேன்சல் ஆகிடும். ஸோ 3x அப்படின்னு நம்மளுக்கு ஆன்சர் வரும். சரியா? இப்போ என்ன பண்ணலாம்? இங்கே எக்ஸ் இருக்குது, அங்கே x² இருக்குது லெஃப்ட் சைடு, ரைட் சைடு வெறும் எக்ஸ் இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணலான்னா இந்த ஸ்கொயரையும் இந்த எக்ஸையும் கேன்சல் பண்ணிடலாம். ஆன்சர் அப்போ என்ன வரும் அப்படின்னு பண்ணிங்கன்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3 அப்படின்னு ஆன்சர் வரும். ஓகே, இப்போ ஆன்சர் வந்துருச்சு. ஆப்ஷனில் எந்த ஆப்ஷன் கரெக்ட் அப்படின்னு பாருங்கள். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3 அப்படின்னா 3/1 அப்படின்றது ஆன்சர். எனிதிங் பவர் 1 என்னென்னா அந்த நம்பரே தானே. 4/1னாலும் 4, 5/1னாலும் 1. ஸோ 5/1னா 5. ஸோ என்னென்னா 3/1 3. அதனால் 3/1 அப்படின்றது தான் இந்த சம்முக்கான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வேறு சம் பார்க்கலாம். தேங்க்யூ.